வணக்கம் ரீதி. மதுரையில் நாம் தமிழர் கட்சி நிர்வாகி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நேற்றைய முன்தினம் மதுரை அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் இல்லத்தின் அருகே அதிகாலை காலை நடைபயிற்சி மேற்கொண்ட நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த நிர்வாகி கொலை செய்யப்பட்டார். இது தொடர்பாக 4 தனிப்பிரிவு அமைக்கப்பட்டு மதுரை தேடி வந்த நிலையில் அன்றைய தினமே 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ள ரீதி. அதாவது பெண்ணி, விழா பொதும்பு பகுதியை சேர்ந்த பெண்ணி, விழாபுரத்தை சேர்ந்த பரத், சுப்பிரமணியபுரத்தை சேர்ந்த கோகுல கண்ணன், நாககிரவில் ஆகிய 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் அதில் 3 நபர்கள் தற்போது நேற்று விசாரணைக்கு அழைத்து செல்லும் போது செல்லூர் பகுதியில் அங்கிருந்து தப்பியோட முயன்றுள்ளனர். அவர்களை பிடிப்பதற்காக காவல்துறை விரட்டிய போது தவறி விழுந்ததில் கிட்டத்தட்ட 3 பேருக்கு கால் முறிவு ஏற்பட்டு மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனை சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ஏன்னா தொடர்ந்து இந்த 4 பேர் கைது செய்யப்பட்டு இந்த விசாரணைக்கு அழைத்து செல்லும் போது 3 பேர், அதாவது அப்பகுதியில் காவல்துறை அழைத்து செல்லும் போது 3 பேர் தப்பி ஓடிய நிலையில் அவர்களை செல்லூர் பகுதியில் போலீசார் தனிப்படை போலீசார் அவர்களை விரட்டி பிடிக்கும் போது அவரை கீழே தவறி விழுந்ததாகவும் அவரை கால் முறிவு ஏற்பட்டு மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனை சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இது ஏனென்றால் மதுரை மட்டுமில்லாமல் தமிழகமே ஒரு பரபரப்பை ஏற்படுத்திய இந்த ஒரு கொலை வழக்கு தொடர்பாக கிட்டத்தட்ட காவல்துறை ஆணையின் தலைமையில் தனிப்படை அமைக்கப்பட்டு குற்றவாளிகள் உடனடியாக கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் இந்த 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் தற்போது 3 பேர் தற்போது அரசு ராஜாஜி மருத்துவமனை சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்ட நிலை பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. ரதி, விவரங்களுக்கு நன்றி கார்த்திக்.